தொடங்கியது ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டில் அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லோரும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுதே அவங்களால கண்டிப்பாக உணர முடியுது நம்மளுடைய குடும்பத்தார் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் சொல்லும்போது ஒவ்வொரு குடும்பத்தாரும் உள்ளே வருவது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரீஸ்னால் அப்படியே அமைதி நிலையில் நிற்கணும். அப்போ மற்ற போட்டியாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பல கிரிஞ்சு வேலைகளை பண்ணுவாங்க. என்னென்னா மீசை வரைஞ்சி விடுவாங்க, அந்த க்ரீமெல்லாம் எடுத்து மேலே போட்டி விடுவாங்க, அப்புறம் பஞ்சு கிஞ்சி எல்லாம் போட்டு விளையாடி கொண்டு இருக்கும். அந்த காட்சிகளே நம்ம ஒரு புறம் பார்ப்போம். ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ் டாஸ்க்குனாலே எனக்கு ஞாபகத்தில் வருது சீசன் 4 ஆரி அவர்கள். ஏன்னா அந்த குழந்தை வரும்போது கூட அவர் அந்த ஃப்ரீஸ்லேயே இருந்தார். அதெல்லாம் நமக்கு ரொம்ப கண்கலங்க வைத்த நிகழ்வு. அதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த வாரத்தில் அவர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணாருங்க. கோப்பையும் தூக்கி கையில் கொடுத்தார மாதிரி. இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ ஒரு ரிஹர்சல் மாதிரி ஃப்ரீஸ் அப்படின்ன உடனே எல்லோரும் ஃப்ரீஸில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ விஷ்ணு வந்து சில பல அட்வைஸை பூர்ணிமா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் பூர்ணிமா கோவப்படுறாங்க. ஏன்?